ஓகே, நாம் பரத்தின் ஈவுகள் என்பதை பற்றி தியானிக்க ஆரம்பித்தோம். அது போன வாரம் எனக்கு அந்த நோட்ஸ் கிடைக்கல, திருப்பியும் கிடச்சிச்சு. இருந்தாலும் நாம் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்கிற விஷயத்தை பற்றி நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஆதியாகமத்தில் நாம் சொல்லப்பட்ட விஷயங்களை தியானித்து முடித்திருக்கிறோம் என்று சொன்னால் அவசியமானவைகளை நாம் தொட்டிருக்கிறோம். ஆபேலுக்கு பதிலாக சேத், கல்லுக்கு பதிலாக செங்கல், சாந்துக்கு பதிலாக நிலக்கீல், குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்கடா, இளையவனுக்கு பதிலாக நான் அடிமையாகிறேன் என்ற மூத்தவன், ஆடு மாடுகளுக்கு பதிலாக தானியம் என்று நாம் பார்த்து முடித்தோம். இன்றைக்கு நாம் யாத்திராம புத்தகத்துக்கு செல்வோம். லெட்ஸ் கோ டு தி புக் ஆஃப் எக்ஸோடஸ். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்கிற விஷயத்தில் நிறைய தேவனே தீர்மானித்த நன்மைகளும் இருக்கிறது. தேவன் வெறுக்கிற, தேவன் அங்கீகரிக்காத எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது, நேர்மறையான விஷயங்கள் இருக்குது, எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, தொடர்ந்து புரிந்து நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டிய, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடிய தகுதியை அடையும்படியாக அதை தாண்டி முழுக்க தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். கிறிஸ்துவின் நியாயாசனத்து வரைக்கும் நம்ம போகிறதுக்கு நம்ம கவனமாக ஓடி தான் முடிக்கணும். whether we are living or whether we are going to be dead. மரித்தவர்களாக மாற வேண்டும் நிலையாக இருந்தாலும், உயிரோடு நாம் இருக்க வேண்டிய நிலை இருந்தாலும், கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக பிரவேசிக்கக்கூடிய அனுகூலத்தை காத்துக்கொள்ளும்படியாக இந்த விஷயங்களை நாம் யோசிக்கணும். பொறுப்புணர்ச்சியோடு யோசிக்கணும். யாத்திராமம் 4:16, The Book of Exodus, chapter 4, verse 16. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய் என்று சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்த மோசே கீழ்ப்படியும்படியாக, ஒத்துழைக்கும்படியாக, தேவன் விட்டு கொடுக்காமல் வேலை ஆகணுங்கிறதுக்காக ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை தேவன் அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு வசன பின்னணியிலும் முன்னும் பின்னுமான அந்த பின்னணியை நாம் கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும், வாசித்தே ஆகணும், நினச்சி பார்த்தே ஆகணும். வலிந்து பொருள் கொள்ளக்கூடாது. ஒரு கான்டெக்ட்லேருந்து அந்த வசனத்தை உருவி சப்பக்கட்டாக நம்ம வாழக்கூடாது. வெரி டேஞ்சரஸ் டைம்ஸ். கடவுளுடைய வார்த்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தேவை, இந்த கவனம் தேவை. பரலோகத்துக்கு பதிலாக நரகத்துக்கு பதிலாக ரெண்டுமே இந்த உலகத்தில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற, அது ஒரு இந்த ரயில் பாதைகள் இடும் பொழுது மெயின் லைன், கார்ட் லைன், ப்ராட்வே, அப்புறம் ப்ராட் கேஜ், நேரோ கேஜ், அது இல்லாமல் லூப் லைன் ஒன்று சொல்லுவாங்க. அந்த லூப் லைன் எதுக்குன்னா, நீண்ட தூரம் பயணிக்கிற குட்ஸ் ட்ரெயினாக இருந்தாலும், பேசஞ்சர் ட்ரெயின் ஆனாலும், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் அதுக்கு வழி விடும்படி இடதுபுறத்திலோ வலதுபுறத்திலோ குறைந்தபட்சம் ஒரு கிராம ரயில் நிலையங்களை தவிர சபர்பன்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் குறைந்தபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இல்லை 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா இது ஆமை மாதிரி ஓடிட்டு, அதோட ஒப்பிடும்போது அது ஆமை வேகத்தில் ஓடிட்டுருக்கும், இது மயில் வேகத்தில் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் வலது பக்கமோ இடது பக்கமோ பிளாட்ஃபார்மை ஒட்டி இல்லை அதை எப்படியோ எப்படி சௌரியமோ அப்படியாக நிறுத்தும்படியாக இந்த லூப் லைன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. குறிப்பாக குட்ஸ் ட்ரெயின்லாம் 22 கேரேஜஸ் 30-40 கேரேஜஸ்லாம் கூட இருக்குது, டபுள் என்ஜினோட.
நான் லாங்காக நிற்கும். தேவனை பின்பற்றும் விஷயத்தில் பரலோகத்துக்கு பதிலாக நரகத்துக்கு பதிலாகங்கிற மாதிரி ஒரு குழப்பம் லூப் லைன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா வரல. வசனத்திலிருந்தே ஏன் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று, ஏன் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று இல்லை என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்க இப்போ விளைகிறோம். இப்போ கூட யோசிக்கலாமா இருக்கும், நித்திய ஜீவனுக்கு பதிலாக வேறு எதாவது இருக்கா, வேறு ஏதாவது கொஞ்சம் புரிகிற மாதிரி, கொஞ்சம் அனுபவிக்கிற மாதிரி, தொட்டால் உணர்கிற மாதிரி, சாப்பிட்டா ருசிக்கிற மாதிரி, முகர்ந்தால் வாசனையாக இருக்கிற மாதிரி எதாவது சொல்லுங்களேன். எல்லாமே புரியாத அப்ட்ராக்டாக இருக்கக்கூடிய விஷயங்களையே சொல்கிறீங்களேன்னு மக்கள் யோசிக்க தான் செய்கிறாங்க, யோசிக்க தான் செய்தாங்க, இனிமேல் கூட யோசிப்பாங்க. இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நானே அந்த யெகோவா, நானே என்னை தவிர வேறே தேவன் இல்லை, நான் சொல்வதை தவிர, என்னுடைய நீதி நியாயங்களை தவிர, என்னுடைய உண்மைகளை தவிர அதற்கு இணையாக, அதுக்கு பதிலாக வேறொன்றும் இல்லை என்பதை நாம் மனப்பூர்வமாக, தன்னார்வமாக, இடரலற்றவர்களாக பின்பற்றும்படியாகத்தான் தேவன் இவைகளை வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார். மோசஸ் ஆண்டவர் அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது, தேவன் ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டு அவர் பணியை செய்யும்படி அழைத்தால், அது ஆணோ பெண்ணோ, வாலிபனோ கன்னிகையோ, முதியோனோ, அது கன்னிகையோ, அது விதவையோ, சராசரியாக ஆன் அன் ஆவரேஜ் பேசிஸ் எல்லாருமே யோசிக்க தான் செய்தாருங்க. தயங்கினாங்க, ஒரு சிலர் மறுத்தாங்க. மோசஸ்லாம் ரொம்ப சாக்கு போக்கு சொன்னார். இதில் ஆச்சரியமாக அவுட்ஸ்டாண்டிங்காக தேவனையே ஆச்சரியத்துக்குள்ளாக்கக்கூடிய ஒரு மறு உத்தரவை கொடுத்து ஒத்துழைத்தவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள், ஒரு பெண். தட்ஸ் ரியலி பவர்ஃபுல். வாஸ்தவத்துக்கு அந்த அம்மா நான் 1008 காரணங்களை சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் சொல்லலை. ரொம்ப மினிமமாக ஏன்னா புருஷன் அறியனே எப்படி எனக்கு பிள்ளை உண்டாங்கிற அந்த மாதிரி ஒரு நியாயமான, ரொம்ப அவசியமான, ரொம்ப மையமான ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்டுட்டு வேறு எந்த கதையும் பேசலை. நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுது. இது நாம் இப்போ இது தொடரும்போது இது வெறும் பிரசங்க வாக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லலை. நான் இதை 3ஆம் முறை தியானிக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஆனாலும் என்னுடைய வாழ்விலே நான் தட்டி கழிப்பதற்கு, இல்லை ஒத்துழைப்பதிலே தாமதத்தை காண்பிப்பதற்கு, இல்லை வலது பக்கமாக இடது பக்கமாக, முன்னையா பின்னையா, லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிற மாதிரி நான் திகைக்கிற விஷயங்களுக்கு நான் என்னுள்ளிலிருந்தே எழும்புகிற தாமதங்கள், சாக்கு போக்குகள், யோசனைகள், திகைப்புகள், அதெல்லாம் சாமி மதிக்கிறதா இல்லை. முருகேஸ்வரி வந்திருக்கா? இல்லை. நீங்கள் ஒழுங்காக மருந்து சாப்பிட்ணும், இந்த மாதிரி இரும்புறது தப்பு. சரி, தேங்க்யூ, கவனிங்க. ஸோ ஆண்டவர் உங்களை அவருடைய பரலோக ராஜ்ய பாதையிலே, விசுவாச பாதையிலே, நீதியின் பாதையிலே அழைத்திருப்பார் என்றால், பாதையினுடைய சாலை மேடும் பள்ளமாக, கரடு முரடாக, குன்றுகளாக, இல்லை ஓடைகளாக, ஆறுகளாக, நதிகளை கடக்க வேண்டியுள்ளதே என்பதாக, பாதை பயணிக்கும் பாதை ரொம்ப சௌரியமாக இல்லை, பொடிநடையாக தான் போக வேண்டியிருக்கு, வேகமாக போக முடியல, இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வனாந்திர பாதை, அதோட இன்னும் மோசம். வெறும் மணற்பாங்காக இருக்குது, சூடு தாங்கலை, அட்வர்ஸ் கிளைமேட், இப்படிலாம் சொல்லி
பயணத்தை வெறுப்பதற்கும் ஒதுக்குவதற்கும் எனக்கு பயணிக்கிறதுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் இல்லை, ஒரு மோட்டார் சைக்கிள் இல்லை, ஒரு கார் இல்லை, ஒரு வேன் இல்லை, ஒரு குதிரை இல்லை, ஒரு கழுதை இல்லை, நத்திங் இஸ் தேர், ஐ நீட் டு வாக் அப்படிலாம் நம்ம யோசிக்கும்போது தேவன் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கறதில்ல. பயணி, யூ ஆர் கால்ட் டு பி a traveler, just travel, move. ஆனால் ஆவனா நடந்து போ, கடந்து போ, இருக்கிற இடத்துல பேசிகிட்டு இருக்காத. இந்த பேசின நேரத்தில் 10 அடி நீ நடந்துருக்கலாம், 100 அடி நடந்துருக்கலாம். இன்னொருத்தர் வாழ்க்கையை பார்த்து நமக்கு நியமித்ததை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நமக்கு நியமித்தது, நமக்கெனவே தேவன் எதிர்பார்க்கிற அந்த நியமித்த தேவனுடைய திருவுளத்தை மறிப்பதற்கு முன்னே, வாழ்வு முடிவதற்கு முன்னே தெரிஞ்சு நடந்து தான் ஆகணும். உங்கள் விருப்பம் எனக்கு பிடிக்கல, உங்கள் விருப்பம் எனக்கு புரியல, உங்கள் விருப்பம் எனக்கு வேணாம், ஆனால் நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன், நான் உங்களை அப்படியே இருப்பேன், அப்படியே ஆக்கும், உங்களுக்கு இருக்க வேண்டிய மரியாதைலாம் என்னால் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ மரியாதைலாம் கொடுப்பேன், உங்களை கனப்படுத்துவேன் அப்படிலாம் சொல்கிறது தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்காது. சவுல் அப்படி தான் செய்தார். ஒரு யுத்தத்தில் எதிரிகள் ராஜ்யத்தில் இருக்க எல்லாத்தையும் கொன்னுரு, எதையும் விடாத, மிருக ஜீவன்களோ அதில் இருக்கிறதான பொருளோ பெண்ணோ இனி அவங்களுக்கு இறங்கவே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் திட்டவட்டமாக சொன்னார். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னே சவுல் பல ஆண்டுகளாகவே ராஜாவாக இருக்கிறார். எதிரிகளோடும் சண்டையிட்டு எதிரிகளையும் சரியாக அவர்களுக்கு பதில் கொடுத்து வாழக்கூடிய சவாலாக நின்ன ஒரு ராஜா தான். அதனால் அவருக்கு எனக்கு கை உள்ள கால் உள்ள ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மொக்கையான பதிலுக்கு ஆண்டவர் ஆமோதனை கொடுக்க முடியாத நிலையில் இருந்து எச்சரித்தும் அவர் அப்படி உங்கள் ஜனங்கள்லாம் சொன்னாங்க, அதனால் இந்த மாதிரி நல்ல சௌக்கியமாக இருக்கிறது, ஆடு மாடு எல்லாம் வச்சுட்டேன், இதெல்லாம் இப்படி பண்ணிட்டேன். இன்னொன்று காரியம், அங்கே அவர் அமலேக்கியர்களை முழுமையாக அவர் அழிக்கவில்லை, ஆகாகியர்களை முழுமையாக அழிக்கவில்லை. இதெல்லாம் மறுபக்கம்னு வச்சுக்கலாம், லெஃப்ட் ரைட்னு வச்சுக்கிட்டாலும் இல்லை பிற்போக்கு, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தேர் இஸ் நத்திங் நெகட்டிவ் அபவுட் சப்ஸ்டிடியூஷன், இன்ஸ்டெட், இன் த பிளேஸ் ஆஃப். நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கணும், அவ்வளோதான் மேட்டரு. யூதா நிருபத்தில் ரொம்ப காலத்துக்கு பின்னே, 100 காலங்களுக்கு பின்னே, இல்லை கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பின்னே எழுத முடியாத பரிசுத்தவான் உதவி செய்கிறார். அதுக்கு முன்னே யோவின் புத்தகத்தில் சொல்கிறாரு, சங்கீத புத்தகத்தில் சொல்கிறாரு, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற நட்சத்திரம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலே. ஸோ 5000 years of history, இல்லைன்னா 4000 years of history. நீ ஏதேனில் தேவன் எப்பயும் போகிற இடத்துல அவர் பார்க்குற மாதிரி, அவர் பேசுகிற மாதிரி, பழகிற மாதிரி, அவரை கண்காணிப்புக்கு உள்ளானவனாக நீ நடக்க வேண்டிய ஆதி மனுஷன். நீ மீறினதினாலே அத்தி இலைகளை தரித்து நீ மரங்களுக்கு பின்னே ஒளிந்து கொண்டிருந்தாய். அது தேவனுக்கு ஏற்புடையதல்லாத ஒரு காரியம். அடிக்கடி வருஷக்கணக்காக இந்த வேத ஆராய்ச்சிக்கும் சம்டைம்ஸ் லேடிஸ் மீட்டிங் வருகிற நீங்கள் தான் நீங்களும் அடிக்கடி நான் வந்தால் தானே இது நடக்குது இல்லையா? அதனால நான் இங்கே ஒன்றும் பெரிய கொம்பனா கிடையாது. நான் வந்தால் தான் கூட்டம் நடக்கும். அந்த எண்ணம் எனக்கு வந்தாலே செருப்படியாவது பரவாயில்ல, மரியாதை அவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஐ எம் அ கேஸ்டவே, ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இந்த பெருமையே நம்மளை நாசம் பண்ணிடுது. இந்த பெருமையே நம்மளை கடவுளுக்குள்ளே, அதுவும் அவசியமான நேரத்தில் நிலச்சிருக்க முடியாமல் துண்டை காணும் துணியை காணும் எங்கேயோ ஒளிய லாயக்கில்லாமல் போய்டுறோம். இட்ஸ் காட் டு பி ரியலி கேர்ஃபுல்.
ஆதாம் அங்கே இருக்கல, சரியாக அவர் பிடிக்கிறார். நான் அங்கே இருக்கலைங்கிறதுக்கு காரணம் இது ஒன்று தானா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பல காரணங்களை யோசித்து வச்சுருப்போம். ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு பொய்க்கே இன்னொரு பொய் 4-5 பொய் சேர்த்து வச்சு யோசித்து தான் ஒரு பொய்யை சொல்கிறோம். இன்கேஸ் அவங்க இப்படி கேட்டுட்டாங்களாம் வேறு என்ன செய்யுது, அப்படி கேட்டுட்டாங்கன்னா என்ன சொல்கிறது, அப்படி கேட்டுட்டாங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு 4-5 பொய்யை யோசித்து தான் வச்சுருக்கோம். அது மாதிரி தான் ஆதாம் வச்சிருப்பாரா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதுக்கெலாம் இடமே கொடுக்கல. ஸ்ட்ரைட்டாக நான் சாப்பிடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டியா, அதுக்கு முன்னாடி கேட்குறாரு, ஏன் ஒழிஞ்ச, நாங்கள் நிர்வாணியாக இருக்கோம், நீ நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னது? பதில் 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 அந்த இடத்துல ஆன்சரும் கூட விடையும் கூட. அதே நேரத்தில் அது இன்னொன்றுக்கு பதிலாக இன்னொன்று, ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று, வேறு மாற்று பாதை, மாறு வேஷம். ஸோ இதெல்லாம் வந்து there are alternatives, but they are not very encouraging. நாம் நம்முடைய ஆதி நிலை என்பதை நம்ம வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஏதேனை சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம். பாவம் அறியாத காலத்தை பற்றி யோசிக்கிறோம். பாவம் அறிந்த பிற்பாடு நமக்குண்டான உதவி, நிவாரணம், ஒத்தாசை, பரிகாரம் எல்லாம் தெரிஞ்சும் நாம் வந்து பாதிக்கப்பட்டவர்களாகவே, காயப்பட்டவர்களாகவே, பலவீனப்பட்டவர்களாகவே, பலனற்றவர்களாகவே, தோற்று போனவர்களாகவே, திகைத்து கொண்டே இருக்கிறவர்களாகவே, மூக்கு மேரில் வர வச்சு யோசித்து கொண்டே இருக்கிறவர்களாகவே, என்னமோ காணாத கண்டது போல் அப்படியே திகைக்கிறவர்களாகவே, ஆச்சரியப்பட்டு போன, இப்படி பல விதமான உணர்வுகளை, பிரதிபலிப்புகளை காமிச்சு என்னமோ மர்மமாக என்னமோ நடக்குது. நம்ம பட்டுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் எவ்வளோ விஷயத்த நமக்குள்ளாவே ஜெனரேட் ஆனதையும் நாமே ஜெனரேட் பண்ணிக்கிறதையும் காமிச்சு தேவன் எதிர்பார்க்குற ஒத்துழைப்பை காமிக்காமல் சூப்பர் டூப்பரை அழிச்சாட்டியமாக வாழ்ந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக இது வந்து அவர்கிட்ட போய் சேரத்துக்கு புத்தி இல்லை. அவர்கிட்ட போய் சேரத்துக்கு வேண்டியதான ஒரு ஆயத்தத்தை இது காமிக்கல, புத்திசாலித்தனத்தை, ஞானத்தை காமிக்கல. ரொம்ப லேஸ் பாஸாக சொல்லிகிட்ருக்கேன் நான். இதில் புண்படுற மாதிரி இருந்தாலும் மேட்டர் தான், புண்படாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் மேட்டர் தான். அதனால் இவைகளை பற்றி ஜாக்கிரதையாக இருக்கணும். மோசஸை கூப்பிடும்போது அவரை பற்றி எப்படி உபயோகிக்க போகிறார், என்னென்ன சவால்கள் இருக்கும். மோசஸ் மாத்திரம் இல்லை, யாரையுமே ஆண்டவர் அழைக்கும்போது முழு விவரத்தை சொல்கிறதே இல்லை, சொன்னதும் இல்லை. இப்போது தேவனை பின்பற்றும் விஷயம் விசுவாசத்துக்கு அடுத்தது, நம்பிக்கைக்கு அடுத்தது. நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க தெரியல. நான் இது சொன்னேன்னா எனக்குமே சரியாக ஞாபகம் இல்லை. ஆஃப் லேட் இந்த வேதம் முழுதும் 66 புத்தகம் அவ்வளோதான். அதுக்குள்ளே வேண்டியதெல்லாம் திறந்த புத்தகமாக தான் எழுதியிருக்காரு. எல்லாத்தையும் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக தான் எழுதியிருக்காரு. எழுதாததை பற்றி நம்ம இப்போ பிரச்சனையே பண்ணிக்க வேண்டாம். எழுதுன வரைக்குமே இது திறந்து வச்சாலும் எல்லாமே புரியுது, எல்லாமே நமக்கு கைவாக அமையுது, எல்லாத்தையுமா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது, எல்லாத்தையுமே அப்படியே வேதம் எனது உணவு அப்படிலாம் சொல்கிறோம். அப்படியாம நெசமாகவே யோசிக்கிறோம். வேதம் முழுமையாக நம்மளை நிறச்சிருக்கு. வேதம் நம் வாழ்க்கையின் மையமாக தான் இருக்கா, அஸ்திபாரமாக தான் இருக்கா அப்படிங்கிறது வந்து சந்தேகத்தில் இல்லை. பற்றாக்குறைக்காக நம்ம யோசிக்க வேண்டியிருக்கே. வேதத்தை நம்ம எதிர்க்கவில்லை, வெறுக்கவில்லை, மறுக்கவில்லை, ஆனாலும் தேவையான அளவுக்கு ஏற்கவும் இல்லை. வேதத்தை முழுசாக நம்ம ஏற்றுக்கலையே. வேதத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது தான், எனக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்படி பேந்த முழிக்கிறதுலாம் வேஸ்ட்டு. யாருக்கு முன்னாடி முழிக்கிறது வேஸ்ட். நீங்கள் வேதத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது அது வாயிருந்து கேட்டால், நீ என்னை முழுசாக நான் ஏற்றுக்கிறியா,
வரிக்கு வரி 1ஆம் வசனத்துலேருந்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் ஏற்றுக்கிறியா அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த அமுக்குனித்தனமாக உட்காந்த மாதிரி அசடு வழிஞ்சிட்டு இருப்போம். என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல, கையும் வரலையே காலம் வரலையே. ஆனால் பவுலால் ஓரளவுக்கு சொல்ல முடிஞ்சிச்சு, இல்லை பெருமளவுக்கு சொல்ல முடிஞ்சிச்சு. இதை நான் அறிவதற்காக நான் அறிந்த எல்லா மேன்மையும் நஷ்டமாகவும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த அறிவின் மேன்மைக்காக நான் அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தனுக்கு சாத்தியக்கூறு எப்படி ஆண்டவர் கொடுத்தாருன்னா, உலகத்தில் எவனுக்குமே கொடுக்காத ஞானத்தை கொடுத்தார் சாலமன் ராஜாவுக்கு. அவனுக்கு அவ்வளோ ஞானம் இருந்தும் இந்த வேதத்தை அவனால் முழுசாக மதிக்க முடியல. மாம்ச இச்சையில் விழுந்து வேதத்தை அவமதித்து வேதத்தை அழிக்க நினைக்கிற, துவம்சம் பண்ண நினைக்கிற அருவருப்பான விக்கிரகங்களுக்கு கோயிலை கட்டினான். பிடிக்கலங்கிற ஒரு நிலையில் இருந்தாலுமே தப்பு தான், ஆனால் அதை விட மோசமாக துராக்கிரமாக துன்மார்க்கமாக நடந்து கொண்டான். See the extremities. இதில் இருக்க டிசிப்ளின். ஆரோன் மோசஸ்க்கு அண்ணன், மோசஸ் ஆரோனுக்கு தம்பி. 2 பேருமே லேவியர் வம்சம், தேவனுக்கு சேவை செய்ய வேண்டிய ஆசாரியர் வம்சம். தம்பியை கூப்பிட்றாரு, தம்பி ரொம்ப தான் நீட்டி நெளிக்கிறாரு, ஆனால் தம்பியை தான் தேவன் உபயோகிக்க போகிறாரு. இதில் தேவனுடைய ஏகாதிபத்தியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாவரனிட்டி. ஏகாதிபத்தியர்னு சொல்லும்போது ஆண்டவனை ஆட்டி படைக்கல. God never treats us as robots. எந்திர மனிதனாக நம்ம ஆண்டவர் வழி நடத்தினதே கிடையாது. இருந்தாலும் தேவனுடைய அந்த முக்காலத்தையும் அறிந்த அந்த அனந்த ஞானத்தில் ஃபோர் நாலேஜ், ப்ரீ டெஸ்டினேஷன், அது மூலமாக மோசஸ் ஆண்டவர் உபயோகிப்பதற்கு தேவன் தீர்மானித்தார். நம்ம 2லேருந்து 1 போனால் 1 அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நிறைய மோசஸோடைய கேரக்டரை டிடெக்ட் பண்ணி யோசித்தாலும் நல்ல விஷயங்கள் புரியும். ஆனால் தேவன் தேவையில்லாத இந்த வியாக்கியானங்களுக்கு பக்க வழியாக யோசித்து என்னமோ பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் தேவன் என்கரேஜ் பண்ணதே இல்லை. அவர் நம்மளை மதிக்கலை, கேட்கல, அங்கீகரிக்க, அதெல்லாம் நமக்கு இன்றைக்கெலாம் அதெல்லாம் நம்ம சட்டை பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, பல காலங்களாகவே சபைகளிலும் சரி உலகத்திலும் சரி அறிவு பெருத்த காலத்தில் யாரும் கடவுளை பற்றிய விஷயத்தை சத்தியத்தை அது விடுங்கங்க. அதை போய் ஏங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏங்க அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் ரியலி டிஸ்கரேஜிங். அந்த விஷயத்தில் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் இது கொஞ்சம்தான், நீங்கள் போய் நல்லா உட்காந்து யோசிக்கணும். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். பெரிய ஒரு பாரமான ஒரு அறிவுரை. ஆமாம், இங்கிட்ட அங்கிட்டும் நகட்ட முடியாது. ஸ்டே ஃபிக்ஸ்ட், ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஸ்டே சரண்டர்ட். நீ சொன்ன எல்லா சாக்கு போக்கையும் நான் ஏற்றுக்க முடியாது, ஆனால் ஏற்றுக்கிட்டதான் நான் அவன்கிட்ட நம்பிக்கையும் கொடுக்க முடியாது. ஆனால் என் வேலை செய்கிறதுக்கு முடியலங்கிறியா, ஆனால் என் வேலை ஒன்றும் கண்டு தான் ஆகணும், ஆனால் உனக்கு இப்படி தான் நடக்கும், அது செய்வேன், ஆனால் நீ போய் தான் ஆகணும். என்னால் பேச முடியாது, வாய் வரல, திக்கு வாய், அதெல்லாம் ஓகே, ஆனால் நீ தான் பேசுகிற. ஆனால் உனக்கு அவன் வாயாக இருப்பான், நீ அவனுக்கு வார்த்தையாக இருப்பேன்னு சொல்கிறது, தேவனாக இருப்பான்ட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தயவு செஞ்சு இதெல்லாம் யோசிங்க. எனக்கு பொழுதுபோக்க நான் இதை சொல்லலை. காலம் முழுவதும் இதை நான் இந்த சபைக்காக தேவன் கொண்ட கரிசனையை என்னுடைய விருப்பத்துக்குமே மாறாதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு இதை சொல்லக்கூடாதுங்கிற விருப்பம் மட்டும் இல்லை, இப்படி தான் இதே தான் இருக்குது. எனக்கு என்ன, நானும் அப்படியே கத்தையாக தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் தியானிக்கும்போது 2 பாயிண்ட், 6 பாயிண்ட், 7 பாயிண்ட், எத்தனையோ பாயிண்ட்.
அவரோடு கூட நடந்து அவரோடு கூட தாளத்தில் கையிட்டவனே அவருக்கு விரோதமாக தன் குதிங்காலை தூக்கினான்னு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறாரே. ஒன்று ஏற்கனவே ஒரு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டாரு. ஒருத்தன் சுதாரித்து அம்மா அது என் தலையில் விடியக்கூடாதுப்பா, எப்படியோ எனக்கு காரியமே நடக்கலை, எனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் நான் போய் அது மாதிரி மாட்டிக்கிட்டு சிக்கல் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சொந்த புத்தியில் சொல்கிற புத்தியில் ஒரு பொறுப்பு இல்லை, என்ன ஒரு அளவுக்கு மூர்க்கம், என்ன ஒரு அளவுக்கு பண ஆசை, பதவி ஆசை. அப்போ ஜீசஸ் பின்னாடி சொல்கிறாரு, அவன் பிறவாது இருந்தாலும் அவனுக்கு நலமாக இருக்கும். யூதாஸ் காரியத்தை பற்றி தான் அப்படி நினைக்காதீங்க. அவனுக்கு அந்த இன்டென்சிட்டி, நமக்கு வேறு இன்டென்சிட்டி. இவ்வளோ வருஷம் கேட்குறீங்களே, உங்கள் வீட்டாரை யோசித்து பாருங்கள். ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இன்னும் முடியும், இன்னும் வேணும்னு நிற்கிறீங்களா பல விஷயத்தில்? அதையுமே அந்த உண்மையாக அதை ஒத்துக்கோங்க. இன்னும் வேணும்னு தான் நிற்கிறோம் அவ்வளோ விஷயத்தில். அழிஞ்சு போகிற விஷயமா அழியாத விஷயம் கேட்குறோமா பெரிய விஷயந்தான், சந்தோஷம். அதுலேயுமே எப்படி இருக்கோங்க தெரியல எனக்கு. இப்போ அதான் அங்கே பாயிண்ட்டு. உங்களை தான் தேவன் தேடி வராரு. ஒரு 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 சர்ச்சில் எங்கே 2 அல்லது 3 பேர் தான். அதை நீங்கள் முழு பூசிங்க சோத்தில் மறைக்க யோசிக்காதுங்க. 2 கோடி மக்கள் தான் கூடி வராங்க. God does not care, but he is after one soul. வாழ்க்கை முழுசும் எனக்கு இன்னும் சவாலாக அமைகிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆறாம் வசனத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கணும், நீங்கள் இந்த சபையில் எந்த சபையிலையும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒருத்தி இருந்தால் அவன் பேர் இது, அனுப்பப்பட்ட ஒருத்தன் இருந்தால் அவன் பேர் இது. இந்த சபையெல்லாம் தூக்கி நிறுத்த வேணாம். நான் உங்களுக்கு ரொம்ப கராராக பல விஷயங்களே சொல்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் கவனத்தை நீங்களே சிதறடித்து சீரழிஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு நீங்கள் வரல. நீங்கள் உலகத்தை அசைக்கக்கூடியவங்க. நீங்கள் வல்ல ஆயுதம் கிடையாது, நீங்கள் புல் தான், புல்லோட மோசம்தான். ஆனால் ஆண்டவர் கையில் நீங்கள் உலகத்தை கலக்கிறவங்க, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவபலமுள்ள ஆயுதங்கள். இதை விட உங்களை என்ன மேன்மையாக சொல்ல வேண்டிய முடியும்? இதை விட உங்களை பற்றி என்ன பாசிட்டிவாக சொல்ல முடியும்? எந்த கலர் துணி இல்லாமல் நிதர்சனமாக வெண்வஸ்திரம் போல் தேவனுடைய நீதி தான் உங்கள் மேலே வசனத்தில் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு சொல்கிறதுக்கு இதில் என்ன யோகிதை இருக்குது? எனக்கு என்ன தெரியும்? இதுக்கு பின்னாடி நான் என்ன நிர்வாகியா? கிடையவே கிடையாது. ஸோ எந்த ஒரு தருணத்திலும் தேவன் உங்களை மதிக்கிறார். நீங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுடையவர்கள், தேவன் உங்களுடையவருங்கிறதை புரிஞ்சு என்னைக்கு பொறுப்பாக நடந்திருக்கீங்க? என்னைக்கு இன்னும் விடாததை எந்த வயசுலையும் அவன் வயசான காலத்துலேயும் ஆண்டர் அவனை உபயோகித்து அவனுக்கு வேலையை முடிச்சுட்டு தானே உசுர் எடுத்திருக்காரு, இல்லை அப்படியே தூக்கியிருக்காரு. நம்ம சபையில் இவ்வளோ அழிச்சாட்டியும் தொடரக்கூடாது. இட்ஸ் நாட் ஃபேர். வெதர் யுவர் விமன் ஆர் மென், youngsters or old, boys or girls, married or unmarried, yet to be married, எதையும் நான் உங்களுக்கு மறைக்கிறது இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டியது கடவுளை மாத்திரம்தான், உங்கள் அழைப்பை மாத்திரம்தான். வலது பார்சத்தின் புருஷன் இயேசுவின் மேலே மாத்தான் உங்கள் கவனம் இருக்கும், சிலுவின் மேலே தான் உங்கள் கவனம் இருக்கும். நீங்கள் அனுப்பப்பட்ட அந்த கமிஷன், அதான் கமிஷன். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான் அவன் பேர் யோவான். யூ ஆர் சென்ட் இன் டு திஸ் கம்யூனிட்டி, திஸ் எஸ்டேட் கம்யூனிட்டி, அண்ணா நகர் கம்யூனிட்டி. There are many different places in Trichy, but you are here for that particular reason. For any reason இல்லை, for that particular reason. நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணி, என்னத்தோ காரணத்துக்காக இங்கே இருக்கேன், இன்ன காரணத்துக்கு தான் இருக்க, அது வெட்டித்தனமாக இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, ஒரு தொழிலை கொடுத்துருக்காரு. கை தொழிலோ, ஃபேக்ட்ரி தொழிலோ, அந்த தொழிலோ, இந்த தொழிலோ. இல்லை, இந்த இடத்துல தொழில் பண்ணுறவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு தேவன் தலையில் தான் இங்கே ஒன்று வச்சுருக்காரு. அது வேலை, அந்த திட்டத்தை சித்தத்தை புரிஞ்சு தான்
ஒன்றுக்கு பதிலாக நீ இன்னும் இல்லாமல் அதுக்கும் சாக்கு போக்கு சொல்லும்போது உனக்கு ஆண்டவர் வழியை வகுத்து தேவ சித்தத்தை செய்ய முடிய வச்சுருக்கும்போது என்னாலலாம் முடியாது, மூலியாக போக வேண்டியது தான். கானானுக்கு போகாமல் மூலியாக போக வேண்டியது தான். அவ்வளோதான். அதான் நம்ம தலையெழுத்து. கர்த்தருடைய கோபத்துக்குள்ளாகாதீங்க. யாருடைய கோபம், யாருடைய வெறுப்பும், யாருடைய பாசமும் உங்களை ஒன்றும் பண்ணாது. வேஸ்ட்டு. யார் உங்களுக்கு மாலை போட்டாலும், யார் உங்களோடு சேர்ந்து கூத்தடித்தாலும், யாரை நீங்கள் பெரிய கூட்டமாக சம்பாதிச்சாலும், ஸ்மார்ட் திங்கிங் ஸ்மார்ட் பிஹேவியர்னு தேவனுடைய அங்கீகாரம் எல்லாம் உங்கள் பருப்பு ஆகாது. உங்களை தேவன் எரிஞ்சி அவியாமல் போகக்கூடிய ஒரு நெருப்பு மத்தியில் தேவன் உங்களை சந்திச்சிருக்கும்போது, உங்கள் கையை உள்ளே விட்டால் குஷ்டம், வெளியே எடுத்தால் சுகம், திரும்பி விட்டால் இந்த மாதிரி அடையாளங்களெல்லாம் மோசே ஒன்றும் நிறுத்தலை. கஷ்டப்பட்டு பாடத்தை கற்றுக்கிட்டு வெறும் அந்த கோல் மாத்தந்தான். அதே ஒரு பரிசுத்தவான் பண்டிதர் ஆராய்ச்சி செய்து சொல்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அதில் பைபிள் அப்படி இல்லை, அவர் சொன்ன மாதிரி இல்லை. ஆனால் அவர் சொன்னதை புரிஞ்சிக்கும் போது பைபிள் நடந்த அற்புதம் பளிச்சு நமக்கு வழங்குது. அவர் கையில் கோலை கொடுத்து அனுப்பிச்சார். அது ஷெப்பர்ட் ஸ்டாஃப், பேன் அந்த ஆடுகளை மேய்ச்ச ஒரு கோயில், அது ஆயனுடைய கோல் தான். ஆனால் அது பார்வோனுக்கு முன்னாடி போடும்போது அது பாம்பாகுது. தேவன் நம்மை நடத்தி நம் மூலமாக அவர் காண்பிக்கும் அடையாளம் ஒவ்வொன்றும் மரண அடி. பிசாசின் மேலே, விக்கிரகத்தின் மேலே ஆண்டவருடைய கோபம், அருவருப்பின் மேலே தேவனுக்கும் மனுஷனுக்கும், தேவனுக்கும் தேவ மனுஷனுக்கும், தேவனுடைய சமுதாயத்துக்கு விரோதமாய் தடையாக இருக்கிற அது ஆண்டவர் அவரே உறுதிமொழி எடுத்து ஒரு தீர்மானம் பண்ணி அடிக்கிறது, அழிக்க நினைக்கிறது. சும்மா மரக்கட்டை குச்சின்னு நம்ம நினச்சிடும். அதை ஆண்டவர் கம்பி ஆக்கியிருக்கக்கூடாதா? துப்பாக்கி ஆக்கியிருக்கக்கூடாதா? ஆக்கலையே. அவங்க சாமியை கும்பிட்ற அந்த சர்ப்பத்தை நசுக்கிறதுக்கு தான். இந்த கோல் சர்ப்பமான அந்த சர்ப்பம் தானே அவங்களுடைய மந்திரவாதிகள் பண்ண அந்த எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கி போட்டுட்டு அப்படின்னு பயத்தில் பார்க்குறோம். வளர்ந்தவங்களுக்குள்ளே தான் தேவன் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுறார். வளரணும்னு விரும்பிங்கனவங்கள தான் ஆண்டவர் போட்டு நெருக்கிய அந்த கொல்லன் பற்றையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்வில் அடித்து அதை தட்டி தகடை சூடாக்கி அவனை தான் உருவாக்குறார். யார் அழைச்சி கூப்பிட்டு அனுப்புகிறாரோ அவங்கள தான் உருவாக்குறார். உருவாக்கிலே யாரையும் ஆண்டவர் கொண்டு வரல. இங்கே வந்து நான் உருவாக மாட்டேன் அப்படின்னா யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி தாத்தான் அபிராம் பூமி பழந்து உள்ளே போலையா? ஆகான் குடும்பம் முழுசும் பூமிக்குள்ளே போலையா? என்ன பண்ண முடிஞ்சு? எல்லாரும் பார்க்க சிங்கம் வந்து அந்த இளைய தீர்க்கதரிசி அடித்து கொண்டு போட்டுருச்சு. அது ஓடியே போகல, அது நிற்கிது. இந்த சபைக்கு போதித்த எல்லா வார்த்தையும் இந்த எல்லையில் தான் தொங்கிட்டு இருக்கு. ஓடி போகாது. கடவுளை வார்த்தை. யாவே இஸ் ஆல் ஃபில்லிங். அண்ட சராசரத்தை நிறைக்கிறவர், பூச்சக்கரம் முழுவதும் தன் வார்த்தையின் வல்லமினாலை தாங்குகிறவர். பிரகாசமான மனக்கண்கள் தேவை. 5ஆம் அதிகாரம் 12 சொல்லிகிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். மோசஸ் போய் இந்த அடையாளங்களெல்லாம் காமிச்சோன்னா, நீங்கள் உட்காந்து உங்களுக்கு மணி அடித்தா சாப்பாடு, முடி முளைச்சா மொட்டைன்னு உங்களுக்கு அடிமைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ரேஷன் கொடுக்குறேன் இல்லை, உங்களுக்கு கொழுப்பு, இனிமேல் நீங்கள் செங்கல் எண்ணிக்கை குறையக்கூடாது, வைக்கையெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் போய் பார்த்துக்கங்க அப்படின்னு பார்வோன் வேலை பழுவை அதிகரிக்கிறான்.
அப்போது அவங்க வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை போய் தேசம் எங்கும் சேர்க்குறாங்க. இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எங்கள் மேலே கொண்டு வந்துட்டியே. ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோலில் இருந்த தாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். 10 நாள் செய்ய வேண்டியதை 5 நாள் செஞ்சு முடியான்னு இன்னும் நெருக்கினாங்க. இன்னொன்று கவனிக்கணும், ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. அது ஒரு காமன் இடியம் தான், வழக்கச் சொல். இல்லை அது பெயர் உரிச்சொல்லாக இருக்கலாம், வினை உரிச்சொல்லாக இருக்கலாம். ஆனால் அதில் தேவனுடைய கருத்து, தேவனுடைய அந்த திட்டம், நியதி இருக்குது. தேவனுடைய திட்டத்துக்கு பதிலாக வேறொன்று. இந்த சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலேருந்து மனுக்குலமான நம்ம அனைவரும் நாம் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து உலகத்துக்குள்ளே புகுந்து வரல. ஆதாம் வழியாக தான் வந்திருக்கோம். ஆதாமை மாத்திரம்தான் சாமி உண்டாக்குனார். நம்மளாம் அந்த வம்சா வழியில் தான் வந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஆதாம் வம்சத்தில் நேராக வராட்டினாலும் அங்கே அழிஞ்சு போயிட்டாலும் நோவா வம்சத்தில் தான் வந்திருக்கோம். அதை விட இன்னும் ஆவிக்குரிய வம்சம் சொல்லிக்க நமக்கு அலாதி மோகம் வேறு. ஆமாம், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அதையுமே தாண்டி கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கோம். சோதரம் பாருங்க, நம்ம குடும்ப தரத்தை பின்னணி ஆண்டவர் வலுப்படுத்துகிறார், சுத்தம் பண்ணி கொஞ்சம் மதிப்பை கூட்டுறார். அப்படி இருக்கிற நம்ம எப்படி நடந்துக்கணும்? இவ்வளோ வம்சங்களையும் இவ்வளோ சுத்திகரிப்பையும் இவ்வளோ விதமான பியூரிஃபிகேஷன், ரிஃபைனிங், சீர்திருத்தங்களெல்லாம் சந்தித்தும் இயேசுவின் சந்ததியாக இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சிருக்கோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை புரிஞ்சிருக்கோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள், சமயங்களை எவ்வளோ விரையுங்கிறது அது இன்னொரு கணக்கு வழக்கில்லாத சமுத்திர அளவான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, உன் மேலே இவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கேன், உனக்கு இவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் வீணாக்கிட்ட. இப்போ உன் டைமை குறுக்குறேன். உனக்கு ஏற்கனவே நான் போதாதுன்னு அவ்வளோ நேரம் கொடுத்தேன், காலங்கள், சமயங்கள் கொடுத்தேன். இப்போ நானே சீக்கிரம் வர வேண்டியிருக்கு, இவ்வளோ விஷயத்தை சீக்கிரம் முடிச்சு கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்போது உனக்கு 100 நாள் வேலையில் இருந்ததில் இது 100 நாள் வேலை தான் நம்ம பார்க்குறோம்ல, சுற்றி முற்றி. ஒன்றும் விமர்சனை பண்ணுறதுக்காக இல்லை. அவங்களுமே 1000 காரணம் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்குரியது, அவங்க மேலே இருக்க அந்த கண்காணிக்குரியது. நமக்கு அவசியம் இல்லை. அவங்க காசு கொடுக்குறாங்க, அப்படியே நம்ம போகிறோம். உனக்கேயா அப்படிலாம் யோசிக்கிறதுலாம் உண்டு, ரைட்டு. ஆனால் 100 நாள் வேலையில் ஒரு எல்லாம் சுத்தமான ஒரு எல்லாம் இப்படிலாம் இருக்கணும்னு எதிர்பார்த்த இடம் 100 நாள் ஆகலை. அதில் 100 பேர் வேலை செய்கிறாங்க, ஆகலை. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? 100 பேருக்கு பதிலாக 10 பேரை இறக்கி, உனக்கு 10 மணி நேரம் தான் கொடுக்குறேன், ஆனால் உனக்கு சம்பளம் இவ்வளோ தான். ஏன்னா காலம், வேலையில்லா திண்டாட்டம் பெருகிற காலம், உலகத்தில் அந்திகிறிஸ்து உபத்திரவ காலம், நெருக்கடி அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இருக்கிற நேரத்துக்குள்ளே நீ நச்சுன்னு ஓடி முடியும் போது நச்சுன்னு நான் கூலி கொடுப்பேன், சொன்னதை கரெக்டாக கொடுப்பேங்கிறாரு. நமக்கு ஐயோன்னா கத்திகிட்டே இருக்க வேண்டியதுதான். உள்ளதும் போச்சு, நொல்லக்கனான ஆமாம் இருக்கிறதுக்கு இருக்கிற காலத்துக்குள்ளே ஓடி முடிச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் மேலே தான் பேசுகிறாரு. உங்கள் மேலே தான் இந்த வசனம்லாம் வருது. உங்கள் குடும்பத்தை பற்றி தான், உங்கள் பிள்ளைகளை பற்றி தான், உங்கள் சந்ததியை பற்றி தான், உங்களோட தேவன் இணைத்தவர்களை பற்றி தான், நீங்கள் இணையணும்னு துடிக்கிறவங்க பற்றி தான். எது உங்கள் நாளை வீணாக்குது, எது உங்கள் வேலையை கெடுக்குது, எது உங்கள் வாயை கெடுக்குது, எது உங்கள் மனசை கெடுக்குது, எது உங்களுடைய திட்டத்தை கெடுக்குது, அதை விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிக்க தேவன் பலன் தருவார். அல்லேலூயா. இருபத்தோராம் அதிகாரம் 26ஆம் வசனம், யாத்திராமம் 21-26. The book of Exodus chapter 21 verse 26. ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால்
அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால், பல்லு உதிரும்படியா அடித்தால், அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். Praise the Lord. இது நமக்கு இன்னைய நடைமுறை வாழ்விலே இருக்கிற நூதன அடிமைத்தனங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டிமன்றம் நடக்கும்போது சில கருத்துக்கள், சில தலைப்புகள் கொடுப்போம். அதில் கருத்துக்கள் இரு அணியும் வித்தியாசமாக பகிர்ந்து கொள்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அதில் நீங்களே 1 or 2 people பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இன்னைக்குரிய நூதன அடிமைத்தனம், நம்ம அந்த காலத்தில் இருந்த அடிமைத்தனம் மாதிரி இன்றைக்கி இல்லை. மனுஷனுக்கு அடிமையாக இல்லைன்னு நினைக்கிறோம். மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறான். ஒன்று, மனுஷனுக்கு மாத்திரம் அடிமையாக இல்லை, அவன் தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறான், அடிமைப்படுத்தப்படுகிறான். இவனும் அடிமையாக விட்டு கொடுக்குறான். மனுஷன் விட்டு கொடுக்காத விஷயங்களிலே அவன் மேலே அதிகாரம் செலுத்தப்படுகிறது, துஷ்பிரயோகமாகிறது, ஒடுக்கப்படுகிறான், மீறுதல் நடக்கிறது. அதெல்லாம் சட்டம் என்ன அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ செய்கிறது. ஆனால் சட்டத்தை மதிக்காதனால உதவி நமக்கு கிடைக்க பெறுகிறதில்லை. நம்முடைய சக்திக்கு மிஞ்சி நம்ம ஒருத்தன் ஒடுக்கிட்டான், அடக்கிட்டான், நம்மளை போட்டு மிதிக்கிறான், இவன்னு நம்ம சொல்கிறது மொத்தத்துக்கும் பொய் இல்லாட்டினாலும் நாமே அடிமையான விஷயத்தை பற்றி நம்ம யோசித்தா நல்லது. பேசலாம். இப்போ அந்த சப்ஜெக்டை தொட்டேன்னா இந்த பைபிள் ஸ்டடி முடியவே முடியாது. சரியா? கண்ணுக்கு பதிலாக விடுதலையாக வேண்டுங்கிறார். கண்ணுக்கு பதிலாக கண் இல்லை, பல்லுக்கு பதிலாக பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. அந்த பிரமாணம் வேறு, அதுவும் இந்த 613 பிரமாணத்தில் இருக்கிறது தான். ஆனால் இந்த இடத்துல கண்ணுக்கு பதிலாக அடிமைத்தனமே இல்லை, போய் அனுப்பிடு. நீ அவனை வச்சுக்கிறதுக்கு உனக்கு லாயக்கில்லை, நீ அவன் கீழே இருக்கிறதுக்கு லாயக்கில்லை. நீ ஓடி போய் பொழைச்சிக்கோ. நீ அந்த வேலையை செய்ய முடியாமல் உனக்கு யோகிதை கிடையாது, உனக்கு உதவி பெற யோகிதை கிடையாது. நீ வேலை செஞ்சு நீ முன்னேறனா முன்னேறு, இல்லை முழுகிப்போ. தூங்காமல் கேளுங்க. இதில் சிம்பிளாக 2 அதிகாரம் நீங்கள் படித்தே ஆகணும். முழு அதிகாரம் படித்தா நல்லது தான், கருத்து நல்லா பிரமாதமாக புரியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஸோ இங்கே எஜமான்களை பற்றி, அடிமைகளை பற்றி, வேலைக்காரங்களை பற்றி, பெற்றோரை பற்றி, பிள்ளைகளை பற்றி, பெரியவர்களை பற்றி, சிறியவர்களை பற்றி, மூத்தவர்களை பற்றி, இளையவர்களை பற்றி, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய மூல வேத பகுதி யாத்திராம 21, 22ஆம் அதிகாரம். பிற்பாடு உபாகம புத்தகத்தில் அது திரும்பி ரிப்பீட்டாக நம்ம பார்க்குறோம். அந்த 20 வயசு கீழே இருந்த சந்ததிக்கு இவைகளை மோசே திருப்பி எடுத்து சொல்கிறாரு. ஸோ இவைகளை படிக்கணும். இதெல்லாம் நடைமுறைக்கு அடுத்த மாரல் பிரின்சிபல்ஸ், நன்னெறி நடத்தை, நன்னடத்தைக்கு அடுத்த விதிமுறைகள். இதில் சாங்கியமான, மத சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான படையல்களை பற்றிலாம் எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் ஹவ் வி ஷுட் லேர்ன் டு பிஹேவ் வித் ஈச் அதர், how to respect each other, how to be accountable, எப்படி கணக்கு ஒப்புவித்தலாக இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் உச்சந்தலையில் உள்ளங்கால் மட்டும் எல்லா உறுப்புகளையும் தூங்காமல் கேட்கணும். எல்லா உறுப்புகளையும், புற உறுப்புகளையும் உள்ள உறுப்புகளையும் நாமே ஏன் கண்ணு ஏன் நமக்கே சொந்தம் இல்லை. ரெண்டு விதத்தில் நமக்கு சொந்தம் இல்லை. நாம் படைக்கப்பட்டவங்க, நாம் நம்மை படைத்து கொள்ளவில்லை, நாம் உருவாக்கப்பட்டவங்க. இன்னொன்று நம்ம விலைக்கு வாங்கப்பட்டவங்க, சொந்தமாக்கப்பட்டவங்க. 2 முறை நமக்கு சொந்தம் இல்லை. ஒரு முறை படைப்பினாலே நாம் சொந்தம் இல்லை. விலை கொடுத்து
ஆக்கி கொண்டபடினால் நாம் நமக்கு சொந்தம் அல்ல. ஆனால் அதெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு இஷ்டம் போல் நம்மளை நாமே கெடுத்துக்கிறோம், நம்மளை நாமே நாசம் பண்ணிக்கிறோம். நம்ம உறுப்புகளை மாற்றலை, மனசு, ஆவி, ஆன்மா, சரீரம் நம்முடையது அல்ல. எல்லாமே வாடகைக்கு இருக்கிறோம், குத்தகைக்கு இருக்கிறோம். இதில் அவர் வேறு நம்மளை கிரயத்து கொண்ட பிற்பாடு நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. எப்படி இருக்கும்? அவர் கண்ணுக்கு முன்னாடியே வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு பொருளாக ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் ஹவுஸ் ஓனர் எப்படி பார்ப்பார்? இதெல்லாம் தெருவில் இருக்க வேண்டியது, இதெல்லாம் வனாந்தரத்தில் இருக்க, இதுக்கெல்லாம் வீடு வாசலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி விரட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் எவ்வளோ மரியாதை சாமி நம்ம நடத்துகிறாரு பாருங்கள், எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு. அதை யோசிப்பாருங்க. யோசிங்க, தியானிக்கணும். வாழ்வழிக்கு வார்த்தைகள் நமக்குள்ள ஒவ்வொரு அற்புத செயலுக்கான முதலீடு இருக்கு. கர்த்தருடைய இந்த வாழ்வழிக்கு வார்த்தைகளை வாசித்து ஒரு 3 நாள் குறைஞ்சபட்சம் நம்ம மருந்து சாப்பிட வேண்டியிருக்குல்ல. அப்படிதானே சொல்கிறாங்க வழக்கமாக. 3 டோஸ் 3 நாள் நேரத்தில் 3 டோஸ் 5 டோஸ் இப்படிலாம் கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த தற்காலிகமான அந்த இருமலோ இல்லை சம்திங் லைக் தட் காய்ச்சலோ போகிற மாதிரி இருக்குது. இப்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும்போது நம்ம கெடுத்துக்கிட்ட, நம்மையே பாதிச்சுக்கிட்ட அந்த விஷயத்து மேலே நமக்கு வெற்றி உண்டாக கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசிக்கும்போது சரியான வார்த்தையை நம்ம கண்ணில் கொண்டு வருவார். அதை சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து கிரயத்து கொள்ளப்பட்ட, சொந்தமாக்கி கொள்ளப்பட்ட அந்த நிலையை மதித்தால், அந்த பத்திரத்தில் எழுதப்பட்ட உடன்படிக்கையை மதித்தால் ஒத்தாசை நமக்கு வரும், விடுதலை வரும். அதில் ஒரு விஷயம் விடுதலை தான். இன்னொரு கண்ணுக்கு இப்பெல்லாம் இன்னொரு கண்ணெல்லாம் கொடுக்க மாட்டார், உன்னை விடுதலை பண்ணிடுவார். உன் கண் உன்னை ஓயாமல் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இயேசு அதை பின்னாடி அவர் வரும்போது பூமியில் போதிக்கும் போது சொல்கிறாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஒரு கண்ணு நல்லா இருந்தால் சரீரம் முழுசும் நல்லா இருக்கும், கண்ணு கெட்டு போச்சுன்னா சரீரம் முழுசும் இருட்டாக இருக்குங்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம மொத்தத்துக்கும் அழிச்சாட்டியம் பண்ணி தான் இருக்கோம். வி டோன்ட் பி ரெஸ்பான்சிபிள். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவன் ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். சோத்திரம். எல்லோரும் வாசிங்க, எல்லோரும் சேர்ந்து வாசிங்கன்னு. யாத்திராம 22:1. ஒருவன் ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு பதிலாக 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு பதிலாக 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். இதான் நம்ம சமீபத்தில் இயர் எண்ட் கூட்டத்தில் பார்த்தோம். ரெஸ்டிடியூஷன், மனம் திரும்புதல் அவசியம், தலைப்புற விஷயம். அதான் நம்பர் 1 ஸ்டெப். மனம் திரும்பினதுக்கு அடையாளமும், மனம் திரும்புதலுடைய பூர்ணமடைந்த அடையாளமும் திருடினதை திரும்பி கொடுக்கணும். பிரைஸ் லார்ட். கொடுக்க முடியாதுன்னு சாக்கு சொல்லக்கூடாது, கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு யோசித்து கொடுக்கணும். ஒருத்தன் திருடும் போது ஒன்று கொண்டுடுறான், அந்த புத்தி இருக்குது, அது அவசர புத்தியோ திட்டமிட்ட புத்தியோ. இன்னொருத்தன் திருடுனா என் மாட்டி கொண்டான்னா வித்துடுறான், என்கிட்ட இல்லை சார் அப்படின்னா யாரும் வாங்கிட்டாங்க விட. அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைப்பா, நீ திருடினாலும் கொண்டாலும் நீ ஒன்று திருடினா 5 மாடு திருப்பி கொடுத்துரு. மாட்டை திருடினா, ஆட்டை திருடினா ஒன்றுக்கு பதிலாக 4 ஆடு கொடுத்துரு. ஐயோ இதுக்கு நாம் திருடாமல் இருந்துருக்கலாமே, அதுதான் ஆர்டர் சொல்ல வர்றது. பிரைஸ் லார்ட். நீ பொய் சொல்லாமல் இருந்துருக்கலாமே, நீ போட்டு விடாமல் இருந்துருக்கலாமே, நீ புரணி பேசாமல் இருந்துருக்கலாமே. நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. இந்த திருட்டு வேலை வழக்கமாக ப்ரைவேட்டாக தான் நடக்கும், சராசரியாக. அதில் கேங்காக இருந்தால் அது ரொம்ப நெஞ்சை புடைச்சிக்கிட்டு செய்வாங்க. இருந்தாலும் நெஞ்சை புடைச்சி செஞ்சாலும் நெஞ்சு உள்ளே போய் செஞ்சாலே தான் விஷயம். சோத்திரம். திரும்பி கொடு.
அப்போ இங்கே உட்காந்துருக்கு நம்ம எல்லாரும் பல விஷயத்தில் கடங்காரர்களாக தான் இருக்கும். பணம் வாங்கினது ஒரு பக்கம் இருக்க போகாது, வேறு மாதிரி கடன். இந்த மாதிரி ஏராளமான சிக்கலில் இருக்கும். இப்போ இந்த நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, அது எங்கே நிறைவேறிச்சின்னு கேட்குறேன். இந்த நியாயப்பிரமாணம் இயேசுவின் காலத்தில் எங்கே நிறைவேறிச்சு? ஆலயத்தில் என்ன பண்ணாங்க? யாராவது ஆலயத்தினே கொடுத்தாங்களா? நீங்கள் பைபிளே மூழ்கி இருக்கிறவங்க, ஆனால் இப்படி தான் பார்ப்பீங்க. கேள்வியை பார்த்து பதில் சொல்லணும். எங்கேயோ போகக்கூடாம, சிலுவைக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, இது நேரடியாக ஒரு ஒரு சட்டத்தை சொல்கிறார், ஒரு அனுகூலமான சட்டத்தை, சீர்திருத்த சட்டத்தை. ஒருத்தன்ட்ட நீ திருடிட்டினா 1 மாடு திருடினா 5 மாடு கொடு, நான் 1 ஆடு திருடினா 4 மாடு கொடு, இதுதான் உனக்கு நியதி அப்படின்னு சொல்கிறார். இது எங்கே நிறைவேறிச்சு? புதிய ஏற்பாட்டில். அதை எப்படி நாலத்தினான்னு சொல்லியிருக்காங்க? யாராவது 100 ரூபா டேக்ஸ் கட்டினா 400 ரூபா டேக்ஸாக கட்டுறாங்க. 100 ரூபா கட்டுறதே பெரிய விஷயம். ஏன் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது? நம்ம செய்யணும், நமக்கு எதுக்கு செய்யணும்? எல்லாம் மறந்துடுவோம். கத்தர் வந்துடுவோம். கத்தர் வந்து நமக்கு எப்படி வசனம்னா முதல் அதுக்கு ஒரு அலையிலையா கத்தர் என்ன பண்ணுவார்னா, கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் தூக்கி போட்டுருவார். அப்புறம் கத்தர் என்ன பண்ணுவார்னா, சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவார். அதெல்லாம் நோண்டிகிட்டு இருக்காத, அதெல்லாம் முடிஞ்ச கதை. எப்படி நீங்கள் முடிஞ்ச கதை எனக்கு வேத முடியாது. தோத்திரம். அது சகை காலத்தில் இயேசு கூட இருக்கும்போது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்போது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர், அவர் போதிக்காமையே அவன் நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சவன், சட்டத்தை வந்து அவன் ஆயக்காரன், அவன் வந்து செட்டியார் மாதிரி கல்லில் தோல் உரிக்கிறான், அவனுக்கு தெரியும் என்ன பண்ணான்னு. அவன் நாலத்தினையாக திருப்பி கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் ஆட்டை திருடலை, மாட்டை திருடலை, மக்களுடைய துட்டை திருடினான். சோத்திரம். ஆனால் நாலத்தினையாக கொடுத்தான். யோசிங்க தூங்காமல். வேதத்தை படிக்கும்போது தனிமையிலும் சரி, பொதுவான வாழ்க்கையிலும் சரி, சலிச்சிக்கவே கூடாது, முகம் சுளிக்கவே கூடாது. மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும், பலப்படுத்தணும். மறந்தே போச்சு. நீங்களே பரிகாரி எல்லாம் கர்த்தருடைய நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி அவரை ஏமாற்றக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோசிங்க, யார் பூர்ண விடுதலை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு தியானம். எனக்கு அதுக்குரிய பதிலும் கண்டிப்பாகவே பெரிய அளவு எனக்கு தெரியும். ஆனாலும் ஏன் நிறைவான நிறைவிலும் பூரணமான நிறைவிலும் பூரணத்தை நோக்கி ஏன் திரளான கர்த்தருடைய பிள்ளைகள் பயணிக்கிறதில்லை? ஒரு சிறிய உதாரணத்துக்காக, ஏன் மேலை நாட்டு மக்கள் மத்தியிலே தேவன் அதிகமாக கிரியை செய்கிற எல்லாருக்குள்ளேயும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிரியை செய்கிறவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அளவுக்கு அநேகர் இந்த திருப்பி செலுத்துவதிலே தேவனுடைய பெரிய இரக்கத்தினாலே கவனமாக இருக்கிறாங்க. அதனால் தேவன் அவர்களை பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பூர்ணமாக மன்னிக்கிறார். எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவான். அதவே நீங்கள் காலம்புரை யோசிங்க. வருக வரைக்கும் ஒவ்வொரு நாள் எழுப்புதலுக்காக, நீண்ட காலம் எழுப்புதலுக்கேற்ற கனிக்காக, மனம் திரும்புவதற்கேற்ற கனிக்காக, நல்ல நற்குல திராட்சை செடியாக நல்ல கனிகளை கொடுக்கும் காரியத்துக்காக யோசிச்சேன். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக நேசிப்பான். எவ்வளோ அதிகமாக அவரால் மன்னிக்க முடியும், எவ்வளோ அதிகமாக பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுறோமோ அவ்வளோவுக்கு அவரால் மன்னிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட்.
அதை நீங்களும் நான் தான் யோசிக்கணும். அதை இன்னொருத்தருக்கு மேலே நம்ம வந்து கெஸ் ஒர்க்கே பண்ண முடியாது. ஆனால் வெளிப்படை தன்மையாக நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஜெயம் இல்லை கனி இல்லை அந்த பிரகாசம் இல்லை, அந்த எல்லாமே ஆவிக்குரிய 9 விதமான நவசுவை உள்ள கனிகளும் சரி, நற்கிரைகளும் சரி, அதோடலாம் நம்ம ஒப்பிடும்போது இன்னொன்று உள்ளத்துலேருந்து எது வெளியே வருதோ அது 13 விதமான விஷயம். அதெல்லாம் நின்று போச்சுன்னா தான் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அப்போ தான் நம்ம கடன் தீரும், சாபம் போகும். அவர் பேர் அந்த முற்பேர் தப்பாக இருக்குமான்னு தெரியல, ஜஸ்டின் ட்ரோரே, ஜஸ்டினாக இருக்குன்னு இல்லை வேறு ஏதோ ஒரு, அவர் வந்து ஒரு பெரிய மிலிட்ரி லீடர். அவர் வந்து ஆக்சுவலாக அதிபர், ஆப்பிரிக்க கண்டத்தில். இப்போ உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு முரடன், பயங்கர முரடன். அவர் வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டு அதிபர். அவர் இஸ்லாத்துலேயும் இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அண்மையான காலத்தில் டைரெக்டாக இயேசு கிறிஸ்துடைய ஈடுபடுதலால் ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையே புரட்சி மயமாயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறார். அதில் அவருக்கு இப்போ அண்மையான காலத்தில் ஒரு சரியான சோதனை. தனக்கே துரோகம் செய்யக்கூடிய தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், மந்திரிமார்கள், நெருங்கின நண்பர்கள், அவ்வளோ பெரிய தேசம் சீரழியக்கூடிய, தேசம் பறிபோகக்கூடிய இந்த இவருடைய அதிபராக இருக்கிறால இவருடைய பதவியை பறிமுதல் ஆகக்கூடிய பெரிய சதிகளை பண்ணியிருக்காங்க. அது இவருக்கு வெளிப்படையாக தெரிய வந்து விட்டது. வெளிப்படையாக தெரியுது மாத்திரமில்லை, ஏறக்குறைய தேசத்தில் பல எல்லையிலே, முக்கியமான எல்லையிலே தெரிய வந்து விட்டது. இப்போது தேசத்தின் பாதுகாவலை கருதி, இராணுவத்தின் பாதுகாவலை கருதி, ஆட்சியின் பாதுகாவலை கருதி இவர் தேச சட்டத்தின் பிரகாரமாக தைரியமாக கண்ணை மூடிட்டு பக்காவாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். நடவடிக்கை எடுன்னு மக்கள் நெருக்கிறாங்க. இவருக்கும் அந்த பொது அறிவில் நெருக்கம் ஏற்படுது. கர்த்தர் ஒரு ராத்திரி அவரோடு பேசுகிறார். சோரே, recall your life, recall your calling. நான் மேல் வைத்த அழைப்பை திரும்பி சீர்தூக்கிப்பார், நினைவு கூர்ந்துப்பார், உன் வாழ்க்கையை நினைவு கூர்ந்துப்பார். நீ எங்கே இருந்த, எங்கே வந்திருக்க, எப்படி இருக்க, என்னை பார், சிலுவையை பார். இது ஒரு பெரிய வேடிக்கை பொருளாகவும் ஒரு பொழைக்க தெரியாத இவன் பொழைக்கல, எதுக்கு தேசத்தை ஒரு வில்லங்கத்துக்குள்ளே கொண்டு போய் இந்த அதிபர் தள்ளுறாரு அப்படின்னு மக்கள்லாம் கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. ஆனால் அவனுடைய எதிரிகளை மன்னித்து விடு. அவருக்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக போராட்டம். எப்படி தேவன் சொன்னாரோ அந்த 3 மாதத்துக்கு பின்னே பப்ளிக்காக தன்னுடைய அந்த சின்ன கூட்டத்துக்குள்ளே எல்லாருக்கும் முன்னாடி, தேசத்துக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக அவங்க செஞ்ச காரியத்தை ஆண்டவர் சொன்ன மாதிரி சொல்லி, நான் வந்து இதை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். ஆனால் தேவனுடைய வழிநடத்தின் பிரகாரமாக சொன்ன சட்டத்தை அவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு. அதன் பிரகாரமாக இனி இந்த பதவியிலே நீங்கள் நீடிக்க முடியாது. நான் இப்போ உங்களை வந்து கோர்ட் மார்ஷல் சொல்கிறது போல் நான் உங்களை என்னமே பண்ணலாம். இப்போ நான் உங்களை தூக்கு கொடுத்தாலும் யாரும் தட்டி கேட்குறதுக்குள்ள, அது எந்த விதத்துலையும் பழிப்பாவம் என் மேலே சுமராது, ரத்தப்பழி சுமராது. ஆனால் அதை நான் செய்யப்போதும், நீங்கள் விடுதலையோடு போ, இனி பாவம் செய்யாது அப்படின்னு அந்த உபச்சார ஸ்திரீ ஆண்டவர் அனுப்பினது போல் அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது அந்த அளவுக்கு நானும் நம்ம ஒவ்வொருத்தரும் முன்வர வேண்டும். இன்றைக்கெல்லாம் உலகளாவிய ரீதியிலே தேவன் சொல்கிற ஒரு விஷயம், சபைகளிலே மன்னிப்பில்லை, மறக்கிறதில்லை. திரும்பியும்
நம்ம தகுந்த அளவுக்கு வரணுங்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள், அதுக்கு வாய்ப்புகள் இருக்க முடியும். அதெல்லாம் அது இன்னொரு பக்கம். ஆனால் மன்னிக்க வேண்டியது தான் முதல் பக்கம், முதல் படி, முதல் முயற்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சும்மா சரளமாக எந்த ஒரு தங்கு தடையின்றி மன்னித்து கொண்டே இருந்திருக்கிறார் அந்த ஊழியத்தில். ஆனால் எல்லாரையும் அவர் நம்பி பொறுப்பை கொடுக்கல. அதை தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தில் நமக்கு கர்த்தரோட நெருக்கமாக பழகி வசனத்தில் சோக் ஆனால் தான், சேச்சுரேட் ஆனால் தான் நமக்கு அதுலேயுமே டிசைன்மெண்ட் கிடைக்கும், பகுத்தறிவு கிடைக்கும், பரிசுத்த வழிநடத்தல் கிடைக்கும். இன்ஜினை நீதிமானாக நம்ம நடந்துக்க முடியாது. கர்த்தருக்கு மேலே நம்ம பெரிய ரட்சகன் இல்லை, நம்ம பரிசுத்தவான் கிடையாது. ஓகே, ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ அங்கே வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? 22 ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போது லூக்காவின் சுவிசேஷன் 15ஆம் அதிகாரமாக 16 ஆயக்காரனை பற்றி பார்க்கும்போது, சகையை பற்றி அவன் கொடுத்தவொன்னே அவன் அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து என்னப்பா பண்ண, அப்படியே மசம் நிற்கிறிய, என்ன செய்ய யோசனை அப்படிலாம் கேட்கவே இல்லை. இயேசு வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அங்கே விருந்து நடந்துட்டுருக்கு. இவன் வாட்டுக்கு நான் ஒருத்தன்ட்ட இவ்வளோ வாங்கினா இப்படி கொடுத்துட்றான். அப்புறம் தான் சொல்கிறார், சாமி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம்.